உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜசோ டிவிஎஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிராண்ட் நியூ பைக் வந்து வந்திருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா டிவிஎஸ் மோட்டார் பைக் வந்து இப்போ வந்து பிராண்ட் நியூ பைக்ல வந்து புதுவிதமான மாடல்களை வந்து இறக்கி கொண்டிருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பங்கள்ல இருக்கிறார்கள், ஒரு லோ பட்ஜெட் ஒரு அளவான காசுக்கு பைக் எடுக்க போறவங்களுக்கு புதுசா டிவிஎஸ் ஒரு பைக் வந்து அறிமுகப்படுத்திருக்குது. பாருங்க, டிவிஎஸ் ஸ்போர்ட் என்ற பேர்ல வந்து இது வந்து நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிடி ரிலாக்ஸ்கள் பிளாட்டினாக்கள் அந்த மாடல்லயே ஒரு பைக் ஒன்று வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு தரமான பைக். இப்ப புதிய அப்டேட்டுகளோட வந்திருக்கிறது தான் நாங்க சொல்லணும். இதுல பாருங்க என்னென்ன அப்டேட்டுகள் என்னென்ன மாதிரி விஷயம் சொல்லி பாவோம். இது பாத்தீங்கன்னு சொன்னா வளமையா இந்த மாடல்ல வர பைக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கார்பரேட்டர் மாடல்ல தான் வரும். ஆனா இப்ப வர இந்த பைக் வந்து இன்ஜெக்டர் மாடல், இன்ஜெக்டர் பம்ப் மாடல் எல்லாருக்கும் தெரியும். இப்ப நார்மலா மோட்டார் பைக்ல இன்ஜெக்டர் பம்ப் மாடல் சொன்னா எப்செட் ஃபெசர் முந்தி வந்தது. அந்த மாடல்லயே இன்ஜெக்டர் பம்ப் மாடல்ல இந்த பைக்கை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உற்பத்தி செய்திருக்கிறோம். என்று சொன்னா காலங்கள் மாற அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தியில நாங்க மாற்ற வேண்டி இருக்குது. அந்த வகையில இன்ஜெக்டர் பம்ப் வந்திருக்கு. இன்ஜெக்டர் பம்ப்ல என்ன நன்மை என்று பாத்தீங்கன்னு சொன்னா பெட்ரோல் நல்லா பாவிக்கும். இது பாத்தீங்கன்னு சொன்னா 80 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட வகையில பெட்ரோல் பாவிக்கிற ஒரு தரமான பைக். முன்னுக்கு பாருங்க டிஸ்பிளே இதுகளை பார்ப்போம். இது நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பீட் மீட்டர் வந்து மேனுவல் மீட்டர் தான் கொடுத்துருக்கேன். இங்கால வந்து பெட்ரோல் மீட்டர் வந்து மேனுவல் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நியூட்ரல் இருக்கு. இங்கால வந்து இன்ஜின் ஹீட் மற்றது இன்ஜின் சம்பந்தமான பிரச்சனை மட்டும் சொன்னா இந்த லைட் வந்து எரியும். அதே மாதிரி ஸ்டார்ட் பாத்தீங்கன்னு சொன்னா ஐடெக் ஸ்டார்ட்னு சொல்றது. இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது. நீங்க சும்மா நார்மலா பிரஸ் பண்ணாலே ஸ்டார்ட் வரும். இப்ப பாத்தீங்கன்னா இப்படி நார்மலா பிரஸ் பண்ணின உடனே ஸ்டார்ட் வர மாதிரி இருக்கும். சவுண்டோட பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து முன் வல்பு பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஆன்லைன் மாடல். நீங்கள் வேணும்னா வெட்டி செய்யலாம். வெட்டி செய்தா வந்து உங்களுக்கு வந்து வாரண்டி கிடையாது. வாரண்டி வந்து இன்ஜினுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி வந்து குடிக்கிறோம். உங்களுக்கு வந்து அந்த லைட்டை வந்து ஓபன் சொன்னா நீங்க வந்து வலி கராச்சிகள்லாம் கொடுத்து நீங்க வந்து வெட்டி செய்து கொள்ளலாம். ஒரு தரமான பைக். நீங்க வந்து பிராண்ட் நியூ எடுக்கிறதால என்னென்ன நன்மை பாத்தீங்கன்னு சொன்னா நேரடியா உங்களோட பேர்லயே புத்தகம் பெறும். பிராண்ட் நியூ எடுக்கிறீங்கன்னு சொன்னா எந்த ஒரு பழுதும் குறிப்பிட்ட காலத்துக்கு வராது. ஒரு 5-6 வருஷத்துக்கு பழுது வராது. இது எத்தனை சிசி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 110 சிசி. இந்த முந்தி வந்து டிவிஎஸ் மெட்ரோ ஒன்று வந்தது. அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பைக்கும் வருது. உங்களோட கையில நோமலா வந்து 2,55,000 ரூபாய் இருந்தாலே காணும். மிச்சத்தை லீசிங் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இங்கேயே வந்து லீசிங் வசதியும் வந்து செய்து தருவீங்க. பாருங்க எப்படி பைக்குன்னு சொல்லி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முந்தி எல்லாம் இலங்கை அசம்பிள் பைக் வந்தது. இப்ப எந்த ஒரு அசம்பிளும் கிடையாது. நேரடியா இந்தியால இருந்தே வருது. இந்தியால இருந்து வரதால அந்த இந்தியன் பைக்கு ஒரு மார்க்கெட் இருக்கின்ற மாதிரி இலங்கை அசம்பிள்னா சில ஆக்கள் வந்து எடுக்கிறேன். இப்ப இந்தியால இருந்து வரதால நீங்கள் இந்த பைக் எடுத்துக்கொண்டு போனா பாருங்க பிராண்ட் நியூ எப்படி இருக்குன்னு சொல்லி. இது இந்த மொத்த விலையுமே பாத்தீங்கன்னு சொன்னா 5,77,000 ரூபாய் தான். 5,77,000 ரூபாய். நீங்கள் புக்கிங் செய்ய தேவையில்லை. நேரடியா இங்க வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். எந்த ஒரு புக்கிங் இந்த வகையில நேரடியா வந்தோம் எடுத்தோம் இந்த மாதிரி இருக்கு. முக்கியமா நீங்கள் யாழ்ப்பாணத்துல அல்லது யாழ்ப்பாணத்தை அண்டின பிரதேசத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னா ஏன் ஜசோ டிவிஎஸ் தெரிவு செய்ய வேணும் என்ற கேள்வி கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கு. பாருங்க இங்க வந்து ஜசோ டிவிஎஸ் ஷோரூமோட ஜசோ டிவிஎஸ் வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்றா வச்சிருக்கிறதால ஒன்று வந்து கம்பெனி ஃப்ரீ சர்வீஸ் வரும். கம்பெனி ஃப்ரீ சர்வீஸ் என்ற வந்து டிவிஎஸ் கம்பெனியால வழங்கப்படுற சர்வீஸ் தான் கம்பெனி ஃப்ரீ சர்வீஸ். அது உங்களுக்கு எங்க நீங்க எந்த டீலர்கிட்ட எடுத்தாலும் அல்லது டிவிஎஸ் கம்பெனில எடுத்தாலும் அந்த சர்வீஸ் உங்களுக்கு கட்டாயம் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா 19 ஃப்ரீ சர்வீஸ் வந்து நீங்கள் ஜசோ டிவிஎஸ்ல எடுத்தா மட்டும் இங்க வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். அதால உங்களுக்கு ஒரு சர்வீஸுக்கு வந்து 900 ரூபாய் படி பார்த்தாலே 19 சர்வீஸுக்கு அங்கேயும் வந்துடும். அப்ப அந்த காசுகளை நீங்கள் கணக்கு பண்ணி இங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 19 சர்வீஸை வந்து நீங்க ஃப்ரீயா போட்டு கொண்டு போகலாம். அதே மாதிரி பார்ட்ஸ்களா இருக்கட்டும், இந்த டிவிஎஸ் பைக்களுக்கு தேவையான பார்ட்ஸ்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த டிவிஎஸ்க்கு வந்து புத்தம் புதிய இன்னும் ஒரு பைக்கும் வந்திருக்குது. அதுக்கு என்ன பைக்னு போய் பார்ப்போம் இருக்கா. அடுத்தாவது பாத்தீங்கன்னா முக்கியமா என்ரோக் பைக் வந்து வந்திருக்குது. முந்தி வந்து இலங்கை அசம்பிள் என்ரோக் வந்தது. இப்ப ஒரிஜினல் இந்தியன் நேரடியாவே இந்தியன் வருது. அந்த என்ரோக்குக்கும் இதுக்கும் சரியான வித்தியாசங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா இன்ஜினியர் எல்லாம் ஒன்றுதான், நொடி பக்கங்களால சரியான வித்தியாசங்கள் மற்றது டிசைனா இருக்கட்டும் வேற விஷயங்கள் சரியான வித்தியாசமா இருக்கு. சில ஆட்களுக்கு வந்து குழப்பம். பைக்கின்ற விலை வந்து அங்கால டாக்குமெண்ட்ஸ் ஆச்சு அது அந்த குழப்பம் எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமா சேர்த்து டிரான்ஸ்போர்ட் பைக் இறக்குமதி மற்றது உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆட்சிகள் புத்தக பதிவு எல்லாம் சேர்த்து
853,900 854க்கு இந்த பைக் எடுத்து கொண்டு போனா நான் நினைக்கிறேன். முந்தி இந்த என்ட்ரோக்கு வந்து விலை குறைவு, இந்த அசம்பிள் ரேக்க கொஞ்சம் விலை குறைவா இருந்தது. இப்போ இந்த 853 நேரடியா இந்தியன் வருது. பாருங்க, முன்னுக்கு டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பெட்ரோல் மீட்டர் இருக்கு, மற்றது வந்து ஹெல்மெட் போடாட்டி ஹெல்மெட் காட்டும், மற்றது நேரம் ஓடும், மற்ற ஸ்டாண்ட் தட்டாட்டி ஸ்டாண்ட் காட்டும். இது இப்படியான விஷயங்கள் வந்து நிறைய அப்டேட்டுகளோட இப்போ வர மோட்டார் பைக்குகள் வருது. இது நார்மலா வந்து பெட்ரோல் எத்தனை வீதம் பாவிக்கும் சொன்னா 35 ரூபாய் 40 பாவிக்கிற மாதிரி இந்த ஷோரூம்ல வந்து சொல்லியிருக்கணும். நீங்கள் இந்த ஷோரூம்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து இருக்குது. இந்த என்ட்ரோக் இந்தியன் என்ட்ரோக் இப்போ இருக்கிற வந்து எல்லாமே புக்கிங் ஆயிட்டுது. நீங்கள் எப்படியும் புக்கிங் போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10 நாள்ல உங்களுக்கு இப்போ பைக் எடுத்து தருவீங்க. இப்போதைக்கு வந்து ஃப்ரீயா இப்போ பைக் எடுத்தா வந்து சர்வீஸ்கள்லாம் ஃப்ரீயா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். 19 சர்வீஸ் நீங்கள் ஃப்ரீயா பெற்றுக் கொள்ளலாம். அதே மாதிரி என்ட்ரோக் மட்டும் இல்லை, இப்போ வந்து அந்த டிவிஎஸ் ஸ்போர்ட் வந்தது, மற்றது என்ட்ரோக் வந்து இந்தியாவில இருந்து வந்தது புதுசா. அதே மாதிரி மற்ற வந்து இந்த பைக்ல முக்கியமான ஸ்பெஷல்களை வந்து சொல்ல மறந்துட்டேன். முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து 125cc, அதாவது 125cc. இது வந்து ரேஸ் எக்ஸ்பி என்ற ஒரு மாடலுக்கு வந்தது. ஒரு தரமான பைக், என்ட்ரோக் பைக்ல நல்ல ஒரு லுக்கிங்கான பைக்ன்னு தான் நாங்கள் சொல்லலாம். அந்த ரேசிங் எடிஷன்கள் மாதிரி அந்த மாடல்ல வந்து பைக் தான். முக்கியமாக வந்து எலோ வீல் வந்திருக்கு. இப்போ எலோ வீல் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி வந்த சைக்கிளை விட கொஞ்சம் வடிவா டிசைன் பண்ணி எலோ வீல் முன்னுக்கு வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு நல்ல மாதிரியே ஒரிஜினல் பெயிண்டிங், ஒரிஜினல் வளங்களோட இது வந்து பிராண்ட் நியூன்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கொண்டு எடுக்கலாம். கன்ஃபார்ம் எப்படி ரெஜிஸ்டர் உங்களுக்கு வரும்னு சொன்னால் இவ்வளோ காலம் வந்த என்ட்ரோக் வந்து மேட் இன் ஸ்ரீலங்காண்ட வரும். ஏன்னு சொன்னால் இந்தியன் பார்ட்ஸை எடுத்து இலங்கையில் அசம்பிள் பண்ணினதால அது வந்து மேட் இன் ஸ்ரீலங்காண்டு வரும். இனி உங்களுக்கு வரப்போகிற என்ட்ரோக் வந்து மேட் இன் இந்தியா. இந்தியன் வாகனம் அதுக்கு மார்க்கெட், இலங்கை உற்பத்தியை விட இந்தியன் உற்பத்திக்கு மார்க்கெட் கூட. அது பாவிக்கு வந்த ஒரு எண்ணப்பாடு கனவேருக்கு இருக்கின்றதால நீங்கள் வந்து நம்பகமாக இந்த பைக்கை வந்து எடுக்கலாம். 4-5 மாதத்துக்கு முதல் வந்ததால் இலங்கை அசம்பிளி. இனி நீங்கள் இந்திய நேரடியாக புக் பண்ணி எடுக்கலாம். நல்ல வாங்கி, நல்ல லுக்கிங்காக, நல்ல வடிவாக இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக வந்து எங்களுக்கு வந்து பெட்ரோல் அடித்து கட்டாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போடுறாங்க, யாழ்ப்பாண ஏரியாவுக்கு வேலையை போடுறாங்கன்னா உங்களுக்காகவே காத்திருக்கு பேட்டரி மோட்டர் சைக்கிள்கள். இதெல்லாம் உங்களுக்கு வந்து மிக பிரயோசனமாக இருக்கும். பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் சார்ஜ் ஏற்றினாலும் 115 கிலோமீட்டர் ஓடுமா. உங்களுக்கு வந்து முன்னுக்கு டிஜிட்டல் மீட்டர்ல எல்லாமே உங்களுக்கு காட்டும். எத்தனை வீதம் சார்ஜ் இருக்கு, இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ஓடும், என்ன மாதிரி ஃபுல் விவரங்களே உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர்ல காட்டும். இதுல பாருங்க 83 கிலோமீட்டர் ஓடும் என்று காட்டுது. 80 கிலோமீட்டர் ஓடும், 72 வீதம் பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே காட்டும். அதே மாதிரி இதுல வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கணும் என்ன மாதிரி விஷயம்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னு சொன்னா பேட்டரிக்கு 5 வருஷம் வாரண்டி. ஏன்னா இந்த பேட்டரி மோட்டர் சைக்கிள் பேட்டரி தானே முக்கியமானது. பேட்டரிக்கு 5 வருஷம் வாரண்டி. நீங்கள் வந்து சார்ஜுகள் போடலாம். இப்போ வந்து நார்மலா பொதுவாக பெட்ரோல் செட்டுகள், கீல்ஸுகள் எல்லாம் பேட்டரிக்கு சார்ஜ் போடுற விதங்கள் வந்திருக்குது. அதால இப்போ வந்து பரவலா நார்மலா எல்லாரும் பேட்டரி மோட்டர் சைக்கிள் எடுக்க வலிக்கிடணும். இப்போ நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் பேட்டரி மோட்டர் சைக்கிள் எடுக்கலாம். உங்களுக்கு உத்தரவாதங்கள் அது இது எல்லாம் வருது. இந்த சைக்கிளில் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7-8 லட்சம் ரூபாய் கிட்ட வருது. 7-8 லட்சம் ரூபாய் வருது. இதுல வந்து பேட்டரி மோட்டர் சைக்கிள்லேயே 2-3 விதங்கள் இருக்கு. நீங்க வந்து நேரடியாக பார்த்து காட்சி பேசி வேண்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே எல்லாமே ஃபிக்ஸ் ப்ரைஸ் சொன்னால் கம்பெனி தானே, கம்பெனி வழியாக ஃபிக்ஸ் ப்ரைஸ் தான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் டிவிஎஸ் இன்னும் ஒரு வகையான பேட்டரி மோட்டர் சைக்கிள். இது வந்து ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா 75 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா 100 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும். அந்த கெப்பாசிட்டிகளுக்கு ஏற்ற மாதிரி சின்ன விலை மாறுபாடுகளும் இருக்குது. அதே மாதிரி இன்னும் புதுசா டிவிஎஸ்ல இருந்து புதுசா அந்த ஆக்டிவாக்கள் அந்த மோட்டர் சைக்கிள் வந்து வாரத்துக்காக காத்திருக்குது. இன்னும் ஒரு சில காலங்கள் நாங்கள் உங்களை அப்டேட் பண்ணுவோம், என்னென்ன பைக் வரப்போகுது, என்ன மாதிரி விஷயங்கள்னு சொல்லி. மற்றது அடுத்த சைக்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னா XL100 சொல்ற ஒரு பைக்கு. உள்ளூர்ல ஓடுறாக்கள், மற்றது வயசு போனாக்கள், வயசு முதிர்ந்தாக்கள், அப்படியான ஆக்களுக்கு இந்த பைக் ஓடுறதுக்கு ஏற்றவாறு இருக்கும். இது வந்து ஓடி பழகுறாக்கள், நாங்கள் ஓடி பழக போற பைக். இப்ப நம்ம ஆரம்பம்ன்றாக்களும் இந்த பைக் எடுத்து ஓடலாம். உங்களுக்கு பிராண்ட் நியூ பைக்கே 4 லட்சம் தான், மொத்த விலையே 4 லட்சம் தான். அதாவது 3,99,000 ரூபாய். உங்களுக்கு அதோட டாக்குமெண்ட் சார்ஜ் வந்து 10,000 ரூபாய் வரும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 89,000 இருந்தாலே இந்த பைக்கை நீங்க எடுத்துக்கொண்டு போகலாம். பிராண்ட் நியூ அன்ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள். உங்களோட பேர்லாம் புத்தகம் வரும். இதை வந்து நோமலா கத்திரிக்காய் மூட்டை, பூசணிக்காய் மூட்டை அப்படி இப்படி நோமலா பொதுவா தோட்டம் செய்யறாக்கள், வயசு போனாக்கள் அதை எல்லாரும் ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு தரமான பைக்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த பைக்ல விலை வந்து 4 லட்சம். அதே மாதிரி இங்கால ஒன்று நிற்குது, அப்பாச்சி மாடல்ல வந்தது முந்தியா.
இதை வந்து முந்தி வந்து அப்பாச்சி மாடல்ல வந்ததுதான் இந்த இது வந்து ரைடர் என்று சொல்றது. இதுவும் வந்து ஒரு சில அப்டேட்டோட வந்திருக்கு. இதுவும் நேரடி இந்தியன் தான். இங்க நிற்கிற எல்லா பைக்குமே நேரடி இந்தியன் பைக்ல இருந்து தான் வந்தது. இந்தியால இருந்து வந்தாலும் நீங்க வந்து நம்பி எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, வேற மேலதிகமான தகவல்களுக்கு டிவிஎஸ் ஷோரூம் போன் நம்பரையும் தாரம் உங்களுக்கு. இது பாருங்க, டிவிஎஸ் ஷோரூமால வழங்கப்படுற மேலதிக சலுகைகள், இந்த ஃப்ரீ சர்வீஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. அதோட போன் நம்பர் இருக்கு. அந்த போன் நம்பருக்கு நீங்கள் நேரடியா அடிச்சு காய்ச்சிட்டு வரலாம். ஸ்டாண்டி ரோட்லாம் ஜசோ டிவிஎஸ் இருக்கு. ஸ்டாண்டி ரோட் ஜாழ்ப்பாணம் ஸ்டாண்டி ரோட்டுக்கு வந்து ஆற கேட்டாலும் காட்டினோம் ஜசோ டிவிஎஸ் எங்க இருக்குன்னு சொல்லி ஸ்டாண்டி ரோட்ல நீங்க பார்த்து நேரடியா பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.